இன்னொன்று பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல டயபெட்டிக் வந்துருமோன்னு பயப்படுற அதே சமயத்துல டயபெட்டிக்குடைய ப்ரீஆம்பிள், அது வரதுக்கு முன்னாடி வர்ற ஒரு சிக்கல் தான் பிசிஓடி. உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியுமா? பிசிஓடி என்னது? யாராவது ஒருத்தர்? irregular period. கரெக்டா பிசிஓடியோட எக்ஸ்பான்ஷன் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படிம்பாங்க. இந்த பிசிஓடி சினைப்பை நீர்க்கட்டிகள் நிறைய நீங்க காதுல விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வார்த்தை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டா இல்லையா, பீரியட் கரெக்டா இல்லையா, பிசிஓடி இருக்கான்னு பாரு, உனக்கு சிஸ்ட் இருக்கான்னு பாரு, உன் சினைப்பையில சிஸ்ட் இருக்கான்னு உங்க டாக்டர், உன்னோட கொலீக்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா அப்பா சொல்லலாம். அந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கும் டயபெட்டிக்கும் சம்மந்தம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஃபியூச்சர்ல டயபெட்டிக் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை நமக்கு இப்ப பிசிஓடி இருக்கு, பிசிஓடி வருதுன்னா we are more susceptible for getting diabetic. Polycystic ovarian disease ங்கிறது பெண்களுக்கு 2 ஓவரி இருக்கு இல்லையா, கருப்பைக்கு சைடுல 2 பக்கம் 2 ஓவரி இருக்கு. அந்த 2 ஓவரியில தான் ஃபாலிகல்ஸ் இருக்கு. ஃபாலிகல்ஸ் தான் எக். அந்த எக் வந்து எப்போ வந்துச்சு வயிற்றுக்குள்ள? ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் ஃபாலிகல் வந்துச்சா? கரெக்ட். நீ உங்க அம்மா வயிற்றுக்குள்ள பெண் குழந்தையா உள்ளுக்குள்ள இருக்கும் போதே, you are a girl child அப்படிங்கும் போதே உன்னோட ஓவரி, அந்த ஓவரிக்குள்ள எக் வந்தாச்சு. ஏஜ் அட்டன் பண்ணும்போது அது ஒரு முதல் ஃபாலிகல் ரப்சர் ஆகி உனக்கு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆரம்பிக்கும். பட் when you are already வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஃபாலிகல் உள்ள இருக்கு. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள பெண் குழந்தையா இருக்கும் போதே கிட்டத்தட்ட 3 கோடி எக் இருக்கு உள்ள. எவ்வளவு? 3 crore eggs இருக்கு. ஆனா அந்த என்டையர் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, 13 வயசுல நம்ம ஏஜ் அட்டன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 50 வயசுல நம்ம ஏஜ் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் நிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, from menarche to menopause, மாதவிடாய் துவங்குறதுல இருந்து மாதவிடாய் முடிகிற வரைக்கும் only 350 or 400 eggs தான் வந்து நம்ம வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகி வெளியே வருது. அப்போ 3 கோடி எக்ல இருந்து வெறும் 400 எக் வெளியே வர்றதுக்கு உடம்பு எவ்வளவு பெரிய மெட்டபாலிசம் வச்சிருக்கோம். செலக்ட் பண்ணி ஒரு எக்கோ நீ வந்து நல்லா மெச்சூர் ஆகி ஃபாலிகல் ஆகி நல்ல ஒரு எக் ஆகி நீ வெளியே போ, தேவைப்படும் போது ஃபெர்டிலைஸ் ஆகிக்க, இல்லைன்னா வெளியே போயிடு. இப்படி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ஃபாலிகல்ல இருந்து எக் ஆகி அதுக்கப்புறம் இஃப் நீடட் ஆஃப்டர் யுவர் மேரிட்டல் லைஃப்க்கு அப்புறம் எம்ப்ரியோவா மாறி குழந்தையா மாறுறதுக்கான அந்த ப்ராசஸ்ல உடலுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள்ல அது செலக்ட் பண்ணி எது குவாலிட்டியான எக்கோ அதுதான் எம்ப்ரியோவா மாறி வெளியே போகுது. அப்ப அந்த அத்தனை ப்ராசஸ்லயும் உன்னுடைய அயன் கரெக்டா இருக்கிறதும் உன் சுகர் லெவல் கரெக்டா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனது நல்லா இருக்கிறத பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. உன் மைண்ட் எப்படி இருக்கணும், எக் எப்படி குவாலிட்டியா வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய லெக்சர்ஸ் இருக்கும். குவாலிட்டியான நியூட்ரிஷன் இருந்தாதான் குவாலிட்டியான எக் வரும். அப்ப சின்ன பிள்ளையில இருந்து இந்த எக் சரியா வராம போச்சு, அந்த எக் கரெக்டா வராம அதுல போய் நிறைய நீர் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த எக் கரெக்டா ரப்சர் ஆகாது, எக் வந்து ப்ராப்பரா மெச்சூர் ஆகாது. அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ல உள்ள ப்ராப்ளம். அப்ப இப்ப இருந்து உங்களுக்கு ஒரு வேளை சைக்கிள் கரெக்டா இல்ல, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கொஞ்சம் irregular, ஏர்லி டேஸ்ல கவலையப்படாது. If you are attending your menarche around 13 years, till 15 or 16 you are getting little bit of irregular period, no need to worry at all. Only with physical activity ஜம்முன்னு சரி பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நாளா அப்படி irregular இருக்கு, 3 months once தான் பீரியட் வருது, இல்ல வந்தா நிக்கவே மாட்டேங்குது, சிவியர் ப்ளீடிங் இருக்கு, இல்ல வந்து எக்ஸாக்ட் அந்த டேட் வரல, இல்ல ஆனா பீரியட் வர மாதிரி இருக்கு ஆனா வந்து ஃப்ளோ சரியில்லை, இப்படிலாம் இருந்ததுன்னா you have to correct it in the early stage itself. உடனே போய் டாக்டர் போய் மருந்து மாத்திரை போட்டு ஊசி போடலாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் your lifestyle ரொம்ப ஃபண்டமெண்டலி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கான அடிப்படை காரணம். இன்சுலின் எது? இன்சுலின் எங்க இருந்து வருது நம்ம உடம்புல? குட், பான்கிரியாஸ்ல இருந்து சுரக்குது இல்லையா? அந்த இன்சுலின் சுரக்காம போனா என்ன வியாதி? டயபெட்டிக். இன்சுலின் சுரக்குது ஆனா சரியா வேலை செய்யாம போனா அதுவும் டயபெட்டிக் தான்.
டைப் 1 வந்து சுரக்காதது, டைப் 2 டயபெட்டிக் வந்து சுரக்குது ஆனா செய்ய வேண்டிய வேலையே சரியில்லை. அந்த டைப் 2 இருக்கு இல்லையா, சுரக்குது ஆனா சரியா வேலை செய்யல, அந்த கேட்டகரிக்கு முன்னாடி கேட்டகரி தான் நிறைய சுரக்குது ஆனா ப்ராப்பரா உனக்கு பீரியட்ஸ் வர விடாம தடுக்கிறதும் அதுதான். தட் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இன்சுலின் செக்ரேட் ஆகும் நல்லா, பட் இட் won't act very well. அப்பதான் என்ன நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் நிறைய சிஸ்ட் நிறைய ஃபார்ம் ஆகும், பீரியட் கரெக்டா வராது, கொஞ்சம் குண்டாயிரும், லைட்டா மீச வரும், லேசா இந்த இடத்துல 4-5 முடி வரும். இதெல்லாம் PCOD உடைய சிம்டம். உடனே பயந்துக்க வேண்டியது, ஐயோ எனக்கு மீச வருதா, ஐயோ பயந்துக்கலாம். ஒன்லி வித் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இஃப் யூ டூ வெரி நல்ல தினம் எக்ஸசைஸ் பண்ணி, தினம் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு சுகரை மட்டும் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா யூ வில் பி ஆல்ரைட். ஸோ இப்போ இருந்தே டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் PCOD ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மைட் ஹேவ், நீங்க எல்லாம் பேசும்போது யூ ஹேவ் டு டாக் ஈச் அதர். ஒருத்தர் வந்தாரு சென்னையில இருந்து, பேசி போனாரு, உனக்கு தான் நீ பீரியட் கரெக்டா வரலன்னு சொன்னீங்க, 2 months கரெக்டா இல்லை, 3 months. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டை விடு, டோட்டலா இனிப்பு வேணாம். இனிப்புனா உடனே சக்கரை மட்டும் இல்லை, நல்ல வெறுமான ஒயிட் ரைஸும் கீயும் போட்டு அதை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்னா அதுவும் சக்கரை தான். வெள்ளை கலர் அரிசி, வெள்ளை வெளியேறு இட்லி, வெள்ளை கலர்ல வந்து பால் மட்டும் குடிக்கிறது, இது எல்லாமே சர்க்கரையை போட்டு ஆரம்பிச்சோம். ஸோ அப்பா என்ன சார் சாப்பிடுறது, கருப்பு கலர்ல அரிசி இருக்கு தெரியுமா, கருப்பு கவுனி இருக்கு. சிவப்பு கலர்ல அரிசி இருக்கு தெரியுமா, சிவப்பு செய்யுது மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா மட்டும் இல்ல, மட்டை அரிசி மாங்க, நாகர்கோயிலிருந்து வருது, கேரளால இருந்து வருது, ஞவரா அப்படின்னு ஒரு அரிசி இருக்கு, இப்படி நிறைய காட்டியானம், இப்படி பல அரிசி கலர்டு ரைஸா இருந்தா அது சர்க்கரையை வேகமா ரிலீஸ் பண்ணாது. ஸோ ரைஸ் இனிமேல் உங்க வீட்டில் சோறு வைக்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் ஒயிட் ரைஸ், ஐ வாண்ட் ரெட் ரைஸ், ஐ வாண்ட் பிளாக் ரைஸ், ஐ வாண்ட் ப்ரௌன் ரைஸ், கலரா அரிசி வாங்க. நீங்க வாங்கினீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லது. ஏன்னா டெஃபினட்டா நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டயபெட்டிக் வரணும் தடுக்கணுங்கிற விஷயம் இருக்கும், பிளஸ் ஃபைபர் நிறைய வேணும். இது எல்லாமே இந்த ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ்ல, ப்ரௌன் ரைஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம இட்லி வந்து வெள்ளையா இருக்க வேணாம், இட்லி நல்லா கருப்பா இருக்கட்டும், இட்லி நல்லா கிரே கலர்ல இருக்கட்டும், சோறு நல்லா ரெட்டா இருக்கட்டும். கலர்ல என்ன இருக்கு, நத்திங். கலர்ல அது நம்ம வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக ரைஸை போட்டு பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி அரிசியில எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கொண்டு போய் வெளியே தூக்கி போட்டுட்டு வெறும் குளுக்கோஸ் குப்பியை சாப்பிட்றதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ நீங்க டயபெட்டிக் வரக்கூடாது, என்னோட PCOD சரியாகணும்னா we should take low glycemic keto diet. low glycemic keto dietனா சர்க்கரை இல்லாத, நேரடி சர்க்கரை இல்லாத, நிறைய நார்ச்சத்து உள்ள, நிறைய கலர்டு ரைசஸ் எடுத்தோம்னா அது லோ கிளைசிமிக்கா இருக்கு. லோ கிளைசிமிக்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்குல இருக்கிற 90% கார்போஹைட்ரேட்டும் 1/2 மணி நேரத்துல சாப்பிட்றதுன்னு பிளட்ல ஏறிடும். அதே கீரை எடுத்தீங்கன்னா கீரையும் கார்போஹைட்ரேட் தான். என்னது கீரை, செல்லுலோஸ். உருளைக்கிழங்குல அப்படியே குளுக்கோஸ் இருக்கு, செல்லுலோஸ் இருக்கு. ஆனா கீரை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது அப்சார்ப் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனாலதான் ராத்திரியில கீரை சாப்பிடாது சொல்றாங்களா அம்மாலாம். காரணம் என்னன்னா ராத்திரி நிறைய கீரை சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா பகல்ல கீரை சாப்பிட்டீங்கன்னா அதனோட குளுக்கோஸ் உருவா சேரும். உங்க எல்லாருக்குமே அந்த லோ கிளைசிமிக்கா சர்க்கரை வேகமா ஏறக்கூடாது. இப்போ நீங்க டென்னிஸ் விளையாடும்போது பார்த்துருக்கீங்களா, டென்னிஸ் விளையாடும்போது ஒரு செட் விளையாண்டுட்டு டக்குன்னு போய் துண்டு வச்சு தொடச்சிட்டு என்ன செய்வான் டென்னிஸ் பிளேயர், பார்த்துருக்கீங்களா? டென்னிஸ் மேட்ச் என்ன செய்வாங்க, வேகமா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு அடுத்த செட் விளையாட போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜி வேணும். அடுத்த செட்ல போய் வேகமா விளையாடும் போது இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு we need glucose. நீங்க ஓடுறீங்க, ஸ்பிரிண்ட் ஓடுறீங்க, டக்குனு குளுக்கோன் டீ குடிக்கிறது தப்பு இல்லை. நம்ம உட்காந்து தட்டிட்டு கம்ப்யூட்டர்ல மெதுவா விளையாண்டுட்டு இல்லைன்னா மெதுவா ஏதாவது எழுதிட்டு நமக்கு இன்ஸ்டன்டா வேணாம் எனர்ஜி. அப்போ நமக்கு மெதுவா சர்க்கரை ரத்தத்துல சேரக்கூடிய உணவு போதும். நமக்கு வேகமா ரத்தத்தில் சேர்க்கக்கூடிய ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்துருங்க.
100% ஆஃப், நான் என்ன முதல்ல கேட்டப்ப 90 பேர் நீங்க கை தூக்குறீங்க சுகர் இருக்கு அப்படின்னா 40-45 பேருக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 45 பேர்ல 20 பேருக்கு டயபெட்டிக் வராம இருக்கிறதுக்கு நீங்க சர்க்கரையை தவிர்த்தீங்கனாலே போதும். ஸோ ஸ்வீட் வந்து இனிமேல் யாரையாவது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு பார்த்தா டே போடா நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து தேவை இனிப்புக்கு பதிலா மற்ற எல்லா டேஸ்ட்டுமே நிறைய எடுக்கலாம். இனிப்பு வேண்டாங்க, இனிப்பை நேரடி சர்க்கரையா எடுக்காம நீங்க என்ன வேற இனிப்பு உள்ள மற்ற விஷயம் என்னது, ஃப்ரூட்ஸ், பழங்கள் எடுங்க. தினம் ஒரு பழம் கண்டிப்பா இருக்கட்டும். ஏதாவது ஒரு பழம் காலையில வந்து சாப்பிட்றதுல ஒரு கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, ஆப்பிள், வாழைப்பழம். சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம் மிகச்சிறப்பு. சுகர் பேஷண்ட்டு தான் வேண்டாங்கிறோம். உங்களுக்கு சுகர் இருக்கவங்க தான், மற்றவங்க ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுக்கலாம். எத்தனை வகையான வாழைப்பழம் இருக்கு. இந்த பக்கம் தமிழ்நாடுடைய எண்டில் களியக்காவலையில் செவ்வாழைப்பழம் இருக்கு. செவ்வாழைப்பழம் அந்த பக்கம் நேந்திரன் வாழைப்பழம், அப்புறம் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப்பழம், அப்புறம் இங்கெல்லாம் உங்க ஊர் பக்கம்லாம் ஈரோடு தேன்கனி வாழை, இன்னும் அந்த பக்கம் தருமபுரி பக்கம் போனீங்கன்னா ஏலக்கி, திண்டுக்கல்ல போனீங்கன்னா சிறுமலை பழம். எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு வகையான பழத்துக்கு மருத்துவ குணம் சொல்லியிருக்காங்களா? ஆனா நம்ம ஊர்ல செவ்வாழை பழம் சாப்பிட்டா கால் வலிக்கும். நேந்திர பழம் ரொம்ப பியூனியா இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போடணும்னு நினைச்சா நேந்திரன் வாழைப்பழம். அந்த பழத்திலேயே நிறைய நார்த்தன்மை உள்ளது. திருநெல்வேலியில் இருக்க நாட்டு வாழைப்பழம், முந்தன் வாழைப்பாங்க. மலச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேட்டடா இருக்கு, முந்தன் வாழைப்பழம் போதும். பெண்களுக்கு பேர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, ரொம்ப ஹீட்னால டிஸ்சார்ஜ் நிறைய இருக்கு. அப்போ மோரிஸ்னு பச்சை வாழைப்பழம் திருச்சியில இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வாழைப்பழத்தையே என்ன பண்ணிருக்கோம், பிள்ளையாருக்கு வைக்கிற பத்தி ஸ்டாண்ட் ஆகிட்டோம். வாழைப்பழத்தை வச்சு பத்திய சொல்றது மட்டும்தான் வாழைப்பழம். இனிமேல் தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. எந்த பழம் கிடைக்கும், நம்ம வீட்டுல அம்மா என்ன வச்சிருக்காங்களோ அந்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். சர்க்கரை, இரும்பு சத்து கூடணும், சர்க்கரை கூடக்கூடாது. இது மட்டும் போதுமா நமக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் உறுதி, நோய் எதிர்ப்பாற்றல். உடல் உறுதி, நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னா உடனடியா நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய டேஸ்ட் என்னது, ஃபுட் என்னது? சயின்ஸ் படிச்சவங்க சொல்லுங்க. Which is your immune builders in your food? Protein. Protein every day இருக்கணும், நல்லா ரிச் protein. Protein எவ்வளவு எடுக்கணும் ஒரு நாளைக்கு? எவ்வளவு வெயிட் இருக்கிற 49 kg இருக்கிறவங்க எவ்வளவு கிராம் புரோட்டீன் எடுக்கணும்? பயங்கரமான கால்குலேஷன், பெரிய மேத்தமெட்டிக் கால்குலேஷன். நோட் வச்சு பேனா வச்சு பேப்பர் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். 49 kg வெயிட் இருக்கிறவங்க 49 கிராம் புரோட்டீன் எடுத்தா போதும். சிம்பிள். உங்க வெயிட் தெரியும் இல்லையா? 30 கிலோ இருக்கீங்கன்னா 30 கிராம், 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் வேணும் புரோட்டீன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று காலையில இருந்து நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லு எனக்கு. மார்னிங் ஃபுட் என்ன? இட்லி, சாம்பார், காய், கிச்சடி. 3 இட்லி சாப்பிட்டுருக்கியா? 2 இட்லியில எவ்வளவு புரோட்டீன் கிடைச்சிருக்கும் உனக்கு? சும்மா ஒரு லாஜிக். 100 கிராம் அரிசியில 6 கிராம் புரோட்டீன் இருக்கும். நீ சாப்பிட்ட 2 இட்லியில அதிகபட்சம் 3 கிராம் கிடைச்சிருக்கலாம் புரோட்டீன். ஆச்சா, 3 கிராம் ஆச்சு. சாம்பார்ல கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு தானே சாம்பார் செஞ்சிருப்பாங்க. அது எவ்வளவு போட்டிருப்பாங்க? உனக்கு சாப்பிட்ட சாம்பார்ல 2 ஸ்பூன் வந்துருமா? 10 கிராம் துவரம்பருப்பு. 10 கிராம்ல 22% தான் அதுல. ஸோ 2 கிராம். ஸோ 3 கிராம் இட்லியில இருந்து வந்துருச்சு, 2 கிராம் சாம்பார்ல வந்துருச்சு. வேற பனானா சாப்பிட்டுருப்ப, மேங்கோ சாப்பிட்டுருப்ப, மோர்சோர் சாப்பிட்டுருப்ப, காய்கறி சாப்பிட்டு. ஸோ 49 கிராம் உனக்கு வந்து புரோட்டீன் வேணும். ஏன் கணக்குல 7 கிராம் தான் நீ சாப்பிட்டுருக்க. Is it sufficient? Exactly. So this is the answer for you all. உங்க வெயிட்டை வச்சு நீங்க சாப்பிடக்கூடிய புரோட்டீனை கால்குலேட் பண்ணிக்கோ. ஸோ எவ்ரி டே we need நம்ம வெயிட். நான் வந்து 70 கிலோ, 72
72 கிராம் எனக்கு புரோட்டீன் வேணும். ஸோ அப்போ 72 கிராம்னா நான் வந்து காலையில் என் சாப்பாடு காலையில் எப்போ உள்ளான சுண்டல், முதல் விஷயம் சுண்டல், இல்லைன்னா 2 எக்கு, சோயா பன்னீர், இல்லைன்னா தொஃபு, சோயா பன்னீர் தான் தொஃபு, இல்லைன்னா நான் பன்னீர் பிடிக்கல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் பன்னீர் தான். ஸோ பன்னீர் வச்சுக்கோங்க. ஸோ எது உங்களுக்கு பிடித்த புரோட்டீன் இருக்கோ தேடி தேடி பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடணும். லஞ்சில் டின்னர்லாம் தேட முடியாது. லஞ்சில் ஸ்கூலில் ஓடிட்டு இருப்பீங்க, டின்னர் வந்தால் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூ மஸ்ட் டேக் சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன். வெஜிடேரியனாக இருந்தால் சுண்டல், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுண்டல் ரெகுலராக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பானது என்னன்னா சோயா. சோயால 40 to 50 கிராம் புரோட்டீன் இருக்கு. நீங்க 100 கிராம் சோயா எடுத்தீங்கன்னா அதே 50 கிராம் கிடைச்சிடும். ஸோ சோயா சங்க்ஸ் நிறைய இப்போ மீல் மேக்கர்லாம் வருது இல்லை, குருமாலாம் அம்மா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சோயா சங்க்ஸ் அதில் பண்ணுங்க. இல்லைன்னா சோயா மில்க் ஆர் தோஃபு, சோயா பன்னீர் இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு சப்பாத்திலேயே கோதுமை மாவுலேயே சப்பாத்தி போடும்போது கொஞ்சம் தோஃபு சேர்த்து பண்ணிக்கலாம், பன்னீர் சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா அது செய்கிற குருமால பன்னீரோ சோயாவோ சேர்த்து செஞ்சுட்டீங்கன்னா நல்ல சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன் கிடைச்சிடும். கண்டிப்பாக ஒரு எக் எடுக்கலாம். மார்னிங் வந்து உங்களோட ஃபுட்டில் 1 or 2 ஆம்லெட்டோ எக்கோ எடுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இந்த சுண்டல், பயறு, எக்கு இது இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபிஷ் அண்ட் சிக்கன்லாம் நிறைய உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. பட் ப்ரோட்டீன் இஸ் மேண்டேட். இல்லை நான்வெஜ்ஜில் நான் வந்து மரக்கறி சாப்பிட்ற ஆளு, வெஜிடேரியன் அப்படின்னா இந்த பயறு, பட்டாணி இதெல்லாம் எடுக்கணும். இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ப்ரோட்டீன் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்தலை கொடுத்துருக்கு. ஒரு காய்ச்சல் வருது, ஒரு கிருமி வருது, ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ, அந்த பாக்டீரியா வைரஸ் உள்ள நுழையுதுன்னா அதை எதிர்க்கிற ஃபைட் பண்ணக்கூடிய அடாப்டிவ், அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம லிவர்ல, நம்மளுடைய போன் மேரோல எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஆனா அந்த இம்யூன் சிஸ்டம் will build only with